Micah chapter 6. மீகா 6ஆம் அதிகாரம். I told you in verses 6 to 8 there are two types of religions. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை இரண்டு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். Two types of Christians, one who have a religion that they like, தாங்கள் விரும்புகிற themselves, தங்களுக்கு பிரியமா இருக்கிற மார்க்கத்தை கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் and ஜனங்கள், another who have a Christianity that pleases God. இன்னொரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஜனங்கள். And you need to ask yourself whether you have a Christianity that pleases you or a Christianity that pleases God. இன்றைக்கு உங்களை பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். Very few find the way to life. மிக சிலரே ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறார்கள். See, there is a examination in India called the examination for chartered accountancy. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்கிற சொல்லுகிறதானே படிப்பு படித்த மக்களுக்கு ஒரு தேர்வு வைக்கிறார்கள். And the results in the chartered accountancy exam are not like the SSLC exam. அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்று சொல்லுகிறதானே இந்த கணக்கு பார்க்கிற பெரிய விலைக்கான கணக்கு பார்க்கிறதுக்கு வைக்கிற பரீட்சையானது இந்த 10வது வகுப்பு தேர்வை போல அல்ல. SSLC exam 50%, 60% may pass. 10ஆம் வகுப்பு தேர்விலே 50-60 மார்க் வாங்கினாலே பாஸ். In chartered accountancy, every year, all these clever people sit down and write, maybe 5% will pass. இந்த CA என்ற எக்ஸாமை எழுதுகிறவர்கள் அவர்கள் எழுதுகிறவர்களே ஒருவேளை 5 பேர் தான் பாஸ் பண்ணுவார்கள். 95% fail. 95% நல்ல அறிவு வாய்ந்தவர்கள் அதிலே தோல்வி அடைந்து So விடுவார்கள். if you're going to write the SSLC exam, you can take it easy. ஆக SSLC தேர்வு எழுதுவது என்று சொன்னால் நீங்கள் ஜாலியாக போய் எழுதிவிட்டு வரலாம். But if you're going to write a CA exam, ஆனால் இந்த CA தேர்வை எழுதும் பொழுது if you want to pass, you better take it seriously. அதை பாஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். So when Jesus says in Matthew chapter 7, ஆகவே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும் பொழுது very few, probably less than 5%, 1% is going to find the way to life. அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னால் 1% மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். More difficult than the CA exam. CA பரீட்சையை காட்டிலும் மிகவும் கடினமான தேர்வு. 99% who know it in their heads won't find it. 99% தலையிலே மட்டும் அறிந்திருக்கிறவர்கள் அந்த வழியை கண்டுபிடிக்க மாட்டார்கள். Jesus didn't say very few will understand this way. இந்த வழியை ஒரு சிலர் தான் விளங்கிக் கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. Let me show you that verse, Matthew chapter 7. அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம், Matthew chapter 7, at the end of the Sermon on the Mount. அந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே இயேசு சொல்கிறார். In verse 14, 14ஆம் வசனம். he said, the way to life is very narrow and few are those who find it. ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார். I could say many understand it, but few find it. அநேகர் இதை விளங்கிக் கொள்கிறார்கள், ஒரு சிலர் தான் கண்டுபிடிக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும். You come to the meetings regularly, you will understand it. கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்தா போதும் இந்த வழியை விளங்கிக் கொள்ளலாம். Maybe you can understand it so well that you can even explain it to others. மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லும் அளவுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Supposing I were to ask you, brothers who have some gift of preaching, பிரசங்கிக்கிற வரம் பெற்ற சில சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். brother, can you please come and give 10-minute message on humility? சகோதரனே, நீங்க இங்க வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாழ்மையை பத்தி பிரசங்கம் பண்றீங்களான்னு கேட்டா, Or even 15 minutes? அல்ல 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டா, I'm sure you can do it. நீங்க கண்டிப்பா உங்களால பிரசங்கிக்க முடியும் என்று நான் heard நினைக்கிறேன். so many messages here on that. இந்த தலைப்பின் கீழே நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். You can get up and give wonderful examples. நீங்கள் எழுந்திருந்து அருமையான உதாரணங்களை சொல்லி விளக்கலாம். But finding the way of humility, ஆனால் தாழ்வின் வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் 1%. 1%, 100க்கு ஒரு ஆள் தான். 99% can preach on it. 199 பேர் பிரசங்கிக்க முடியும். Jesus didn't say many will not understand it. அநேகர் விளங்கிக் கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லவில்லை. He said many who understand it will not find it. விளங்கிக் கொள்ளுகிற அநேகர் அதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். When you come to the meetings, நீங்கள் கூட்டத்துக்கு வரும்பொழுது you understand something. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிறீர்கள். Okay, you heard something today about judging yourself. இன்றைக்கு உங்களை நீங்களே நியாயந்திருப்பதை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். Lord's name being hallowed. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை குறித்து கேட்டீர்கள். Concerned about that. அதை குறித்து நாம் கருத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Have you understood it? இதை விளங்கிக் கொண்டீர்களா? I think most of you have understood it. உங்களை நிறைய பேர் விளங்கிக் கொண்டீர்கள். Have you found it? இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Have you found this way? இந்த வழியை கண்டுபிடித்து விட்டீர்களா? That you will see in the next 1 year. அடுத்த ஒரு வருஷத்தில் தான் அதை பார்ப்பீர்கள். It's not understanding. விளங்கிக் கொள்ளுதல் அல்ல. Understanding makes us proud. காரியத்தை விளங்கிக் கொண்டோமானால் அது நம்மை பெருமையுள்ளவர்களாக தான் மாற்றும். Finding it makes us weak. அதை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் அழ ஆரம்பித்து விடுவோம்.
So, very few find it, Jesus said. வெகு சிலரே இந்த வழியை கண்டுபிடிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். Then I say, Lord, I want to be among that few. ஆண்டவரே, அந்த ஒரு சிலரிலே நானும் ஒருவனாய் இருக்க வேண்டுமே. Like that serious person doing the chartered accountancy exam. அந்த CA பரீட்சைக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சிலர். He said, this is not like a SSLC. ஐயோ, இது வந்து SSLC பரீட்சை போல அல்ல. I really want to pass this. உண்மையாலுமே இந்த தேர்வை நான் தேர்ச்சி பெற வேண்டும். I want to come through. நான் வெற்றிகரமாக இதை முடிக்க வேண்டும். Some people want to come first. சிலர் அதிலே முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது 1 Corinthians 9. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். It says 1 Corinthians 9 verse 24. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Don't you know that those who run in a race all run but only one receives the prize? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் அநேகர் பந்தயசாலையிலே ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார் என்று பார்க்கிறோம். In some cities in America, they have what is called a marathon race. 24ஆம் வசனம். அமெரிக்காவிலே ஒரு பட்டணத்தில் மராத்தான் போட்டி என்று ஒரு போட்டி நடைபெறும், ஓட்ட பந்தயம். In a city called Boston. பாஸ்டன் என்றதான ஒரு ஊர் அமெரிக்காவில் இருக்கிறது. Famous race called the Boston Marathon. அங்கே பாஸ்டன் மராத்தான் ஓட்ட பந்தயம் என்று ஒரு புகழ்பெற்ற ஓட்ட பந்தயம் இருக்கிறது. 40 kilometers they have to run through the city. 40 கிலோமீட்டர் அந்த பட்டணத்தை சுற்றி ஓட வேண்டும். 40 kilometers. எவ்வளவு கிலோமீட்டர் சொன்னா 40 கிலோமீட்டர். And do you know how many people run that race every year? ஒவ்வொரு வருஷமும் இந்த ஓட்ட பந்தயத்திலே எத்தனை பேர் பங்கு பெறுவார்கள் என்று தெரியுமா? 30,000 people run on the roads. இந்த சாலையிலே இந்த ஓட்ட பந்தய மராத்தான் ரேஸிலே 30,000 பேர் ஓடுவார்கள். They block the traffic on all those roads when these 30,000 people are running. இந்த 30,000 பேர் ஓடும் பொழுது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய டிராபிக் எல்லாம் அவர்கள் அங்கே நிறுத்தி விடுவார்கள். You know how many people get the first prize? எத்தனை பேருக்கு முதல் பரிசு கிடைக்கும் தெரியுமா? How many? எத்தனை பேருக்கு முதல் பரிசு? ஒரே ஒரு ஆளுக்கு தான். That's what it's saying here. இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Everybody can run. பந்தயசாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். I can also run. நானும் ஓடலாம். The first chap will finish in 2 hours 10 minutes. முதல் பரிசு பெறுகிறவன் 2 மணி நேரம் 10 நிமிடத்தில் ஓடி விடுவான். I may finish by the next day or something like that. நான் அடுத்த நாளில் தான் ஒருவனை முடிப்பேன். 40 கிலோமீட்டர் ஓட்டம். I can say I also ran. நானும் ஓடினேன் என்று சொல்லலாம். Paul says, பவுல் சொல்கிறார், don't run the Christian life like that. கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி ஓட வேண்டாம். That somehow I'll finish this race. இப்படியோ இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓட வேண்டாம். The first fellow finishes in 2 hours. I may take 2 months to finish it. முதல் ஆள் 2 மணி நேரத்தில் அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாரு, நான் ஒருவேளை 2 மாதம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். I'll slowly run, sit down for a little while and run a little more, and after 2 months finish this race which some fellow finished in 2 hours. ஒரு 4 அடி ஓடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்றது, அப்புறம் கொஞ்ச நேரம் ஓடுறது, கொஞ்சம் உட்கார்றது, இப்படியே ஓடி 2 மாசம் நான் முடிக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னாள் ஓடினவன் ஒரு 2 மணி நேரத்தில் முடித்து விட்டான். Are you running the Christian life like that? கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எப்படி ஓடுறீங்க? He says in verse 24, run in such a way that you will win. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Because in the Christian race all 30,000 can get the first prize. ஏனென்றால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் 20,000 பேரும் முதல் பரிசு பெற்றுக்கொள்ள முடியும். It depends not on whether you actually come first, but in the Christian race it depends on how you run. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது வந்தீர்கள் என்பதை பொறுத்து அல்ல, எப்படி ஓடினீர்கள் என்பதை பொறுத்து தான். That's what God is seeing. இதைத்தான் தேவன் பார்க்கிறார். How are you running? இந்த ஓட்டத்தை எப்படி நீங்கள் ஓடுகிறீர்கள்? How can Paul tell thousands of believers, all of you must run in such a way that you must win? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கு எப்படி பவுல் சொல்ல முடியும்? If it is an earthly race, we know only one can win. பூமிக்குரிய ஓட்டம் என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு தான் பரிசு கிடைக்கும் என்று தெரியும். See that first person has already crossed the line. I say, what is the use running now? I might as well give up. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், முதல் ஆளை கிராஸ் பண்ணி விட்டார், தன்னுடைய கட்டத்தை முடித்து விட்டார், இனி இப்படி ஓடி என்ன பிரயோஜனம்? சைடுல போய் விடுகிறேன். Not in the Christian race. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி இல்லை. I can run with all the ability I have today in such a way that I want to win. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட முடியும். And lakhs of people are going to get the first prize. லட்சக்கணக்கான மக்களுக்கு முதல் பரிசு கிடைக்க போகிறது. But you got to run in such a way that you win. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். You got to get the mark on your forehead. உங்களுடைய நெற்றியிலே அந்த அடையாளம் காணப்பட வேண்டும். Lord, I want to be concerned about your name. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே என்பதை குறித்து நான் கரிசனைப்படுகிறேன். Okay, let's turn back to Micah chapter 6. மீகா 6ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் திருப்பி. So, what are these two types of Christians? ஆகவே இந்த இரண்டு
கூட்ட கிறிஸ்தவர்கள் யார் யார்? There is a Christianity that pleases myself. என்னையே பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உண்டு. And there is a Christianity that pleases God. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உண்டு. So I'll just tell you briefly here what it is, and then we will think about it more in the coming sessions. ஆகவே இப்பொழுது நாம் தியானித்த காரியங்கள் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய பகுதிகளிலே செய்தி நேரங்களிலே இதை குறித்து அதிகமாக தியானிப்போம். Micah chapter 6. மீகா 6ஆம் அதிகாரம். What do you read first of all in verses 6 and 7? 6-7 வசனங்களில் எதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? This is the Christianity that pleases ourselves. இது நம்மை நாமே பிரியப்படுத்திக் கொள்கிற கிறிஸ்தவம். Bowing before God, தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், giving him offerings, அவருக்கு காணிக்கை கொடுப்பேன், and even presenting my children to serve him. அவருக்கு ஊழியம் செய்வதற்கு என் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்பேன். And thousands of rams, it says in verse 7. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான 10000 ஆடுகள். Lord of my money. ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்கள் என்று சொன்னால் நிறைய பணத்தை கொடுப்பேன். I give for God's work. அது தேவனுடைய வேலைக்கு என்று நான் I go for all the meetings. எல்லா கூட்டங்களுக்கும் போவேன். See, this is a Christianity which is involved in a lot of religious activity. மத சம்பந்தமான நிறைய கிரியைகள் இருக்கக்கூடியதான ஒரு கிறிஸ்தவம். Going for all the meetings, எல்லா கூட்டத்துக்கும் போவது, for all the conferences, எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் போவது, prayer meetings, ஜெப கூட்டங்களுக்கு போவது, preaching God's word, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, giving out tracts, துண்டுபதிகளை கொடுப்பது, புத்தகங்களை கொடுப்பது, and all the things that concern with Christian activity, religious activity. கிறிஸ்தவ மதத்தின் சம்பந்தமான எல்லா கிரியைகளிலேயும் செய்திருப்பது. Never miss a conference. ஒரு கான்ஃபரன்ஸை கூட தவற விடுவதில்லை. And we think we are spiritual because we do all these things. எல்லாம் செய்வதனாலே நம்ம ஆவிக்குரியவங்க நினைச்சிட்டு இருக்கோம். No, this is a religion that pleases us. இது நம்மை பிரியப்படுத்துகிறதான ஒரு மதம். We like to go to conferences. கான்ஃபரன்ஸ் போக வேண்டும் என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும். You know, because of limited space in Bangalore, we can't open the conference to anybody in India who wants to come. பெங்களூர்ல எங்களுக்கு இட பற்றாக்குறை நிமித்தமாக இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் எங்கள் கான்ஃபரன்ஸுக்கு வாருங்கள் என்று நாங்கள் சொல்ல முடிவதில்லை. If we did that, we would have thousands. அப்படி நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருப்பார்கள். So many people who write and say, "Can we come?" நாங்க வரட்டுமா எத்தனை பேர் கடிதம் எழுதுகிறார்கள். And they are disappointed when they can't come. நீங்க வர முடியாதுன்னு சொன்னா அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க. They feel sad. அவர்கள் துக்கப்படுகிறார்கள். So that means they want to come. ஆகவே அதனுடைய அடையாளம் என்னவென்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் கான்ஃபரன்ஸுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Just because they want to come for the conference, you think they are spiritual people? கான்ஃபரன்ஸுக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? We like to go for conferences. நாம் கான்ஃபரன்ஸுகளுக்கு போக விரும்புகிறோம். Even though we don't pay them their fare or anything, they pay their own fare and come. வரக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் நாம் பயண தொகையை கொடுப்பதில்லை. See, we're not like all these others. There are a lot of people who conduct Christian conferences nowadays. You see the advertisement everywhere. If you come, we will give you your fare, one-way fare. நிறைய இடங்களிலே கிறிஸ்தவ கருத்தரங்குகள் நடக்கிறது. அதிலே விளம்பரங்கள் இப்படி கொடுக்கப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு ஒரு வழி பயண செலவு கொடுக்கப்படும். This is like bribing the government officers. இது அரசாங்க அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒன்றை செய்ய சொல்வது போல. We don't do all that. நாம் அப்படிலாம் செய்வதில்லை. But people are willing to pay their own fare and come. ஆகவே தாங்களாகவே பயண செலவையும் சந்தித்து கான்ஃபரன்ஸுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I'm not fooled that they are all spiritual. அவர் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவதற்கு நான் ஒரு புத்தியனன் அல்ல. God is not fooled either. தேவனும் ஒரு புத்தியனர் அல்ல. People like to be religious. மதவாதிகளாய் மத சம்பந்தப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஒரு இயற்கையாகவே விருப்பம் இருக்கிறது. We like to go. ஆகவே நாம் எல்லாரும் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். But we're not spiritual because of that. இதை செய்கிறபடினாலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணக்கூடாது. All the other religions also do it. எல்லா மதத்தினரும் அப்படி செய்கிறார்கள். நம்மை காட்டிலும் அதிகமாக அவர்கள் செய்கிறார்கள். Now he speaks in verse 8 about the Christianity that pleases God. இப்பொழுது தேவனை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவம் என்பதை குறித்து 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். That is walking humbly with God. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடப்பது. And treating other people properly. மற்றவர்களை செம்மையாக நடத்துவது. Doing justice. நியாயம் செய்வது. And loving mercy, being kind to them. இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு இரக்கமாயிருப்பது. It's not religious activity. இவைகள் எல்லாம் மத சம்பந்தமான கிரியைகள் அல்ல. Walking with God in secret. அந்தரங்கத்திலே தேவனோடு கூட நடப்பது. And being good to other people. மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பது. Think about that. இதை குறித்து எண்ணி பாருங்கள். Let's bow our heads for a moment. ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். Will you say, Lord, help me not to forget the things I hear. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியங்களை மறந்து பொருளா இருக்க வேண்டாம் என்று தேவனிடத்தில் கேட்பீர்களா? I am such a forgetful person, Lord.
ஆண்டவரே நான் அதிகமாய் மறக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரே. I've heard many things in the past I've completely forgotten. எவ்வளவோ காரியங்களை கடந்த நாட்களில் கேட்டுவிட்டு நான் முற்றிலுமாய் மறந்து விட்டேன் அப்பா. But this is something important, prophetic that you are speaking to me now. ஆண்டவரே இப்பொழுது நீர் தீர்க்கதரிசனமாய் ஒரு முக்கியமான காரியத்தை என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். And I want to fear you and I want to hear you. நான் உமக்கு பயந்து நீர் எனக்கு பேசுகிறதை செவி கொடுக்க விரும்புகிறேன். Help me to walk humbly with you. உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.